அமைச்சர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படாத நிலையில் திட்டமிட்டபடி ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடங்கும் என அரசு ஊழியர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தோருக்கு தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தினை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. காலவரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு ஒப்படைப்பு, உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வை உடனடியாக வழங்குவது, அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்குவது, ஆசிரியர்கள், அனைத்து துறை அரசு ஊழியர்கள், ஊர்தி ஓட்டுநர்கள் ஆகியோருக்கான ஊதிய முரண்பாட்டினை களைவது உள்ளிட்ட கோரிக்கைகளும் முன்வைக்கப்படுகின்றன. சிறப்பு காலமுறை ஊதியம், தொகுப்பூதியம் பெறும் சத்துணவு, அங்கன்வாடி, வருவாய் கிராம உதவியாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், ஊர்ப்புற நூலகர்கள், கல்வித்துறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள், தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் செவிலியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் ஆகியோருக்கு வரையறுக்கப்பட்ட ஊதியம் வழங்கிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசின் பல்வேறு துறைகளில் 30 விழுக்காட்டிற்கு மேலாக காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது, கருணை அடிப்படை பணி நியமனத்திற்கான உச்ச வரம்பினை 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டதை ரத்து செய்து மீண்டும் 25 விழுக்காடாக வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளும் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினரால் முன்வைக்கப்படுகின்றன. கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி 6ஆம் தேதி முதல் கால வரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்கள் அறிவித்திருந்தன. இதையடுத்து அவர்களுடன் அமைச்சர் ஏவாவேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போடோ ஜியோ அமைப்பின் தலைவர் அமிர்தகுமார் பேச்சுவார்த்தையில் எந்தவித உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை என்றார். எங்கள் சங்கங்கள் எல்லாம் முழுமையாக அங்க பேசுவதற்கு கூட வாய்ப்பில்லை. அந்த சங்கங்கள் எல்லாம் பேசிய விஷயத்தை முழுமையாக எங்கள் உறுப்பினர்களுக்கு கொண்டு செல்வது கூட வாய்ப்பில்லாமல் காரணத்தினால் எந்த விதமான உத்தரவாதம் அளிக்கப்படாத சூழ்நிலையில் நாங்கள் எங்களது ஏற்கனவே திட்டமிட்டபடி எங்களது 29/12/2025 போராட்டம் தொடரும். சென்னை திருவல்லிக்கேணியில் செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோஜி அமைப்பினர் அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தையில் கடந்த 4.5 ஆண்டுகளாக பேசிய விஷயத்தையே பேசியது வருத்தமளிப்பதாக கூறினார். ஏற்கனவே அறிவித்தபடி ஜனவரி 6ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தம் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தனர். அந்த பேச்சுவார்த்தை என்பது மேலும் போராட்ட களத்தை சூடாக்கி இருக்கின்றது. ஜனவரி மாதம் நடைபெற இருக்கின்ற அந்த காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை மிக சக்தியாக நடத்துவதற்கு இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட பேச்சுவார்த்தை அமைந்திருக்கிறது என்ற விஷயத்தை பதிவு செய்கின்றேன். கோரிக்கைகள் நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு சென்ற எங்களுக்கும் போராடுகின்ற இயக்கங்களுக்கும் இந்த ஆலோசனை கூட்டம் பெருத்த ஏமாற்றத்தை தந்திருக்கின்றது. எனவே நாங்கள் வருத்தத்தோடு இதை பதிவு செய்கின்றோம். எங்களுடைய தொடர் வேலைநிறுத்தம் நிச்சயமாக ஜனவரி 6 முதல் நடைபெறும். காலவரையற்ற வேலை நிறுத்தத்திற்கான ஆயத்த மாநாடு வரும் 27ஆம் தேதி நடைபெறும் என்றும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கருப்பு பட்டை அணிந்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இதில் பங்கேற்பார்கள் எனவும் ஜாக்டோஜி அமைப்பினர் தெரிவித்தனர். சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் எந்தவித சமரசமும் செய்ய மாட்டோம் என்று தாவேக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் அக்கட்சியின் தலைவர் விஜய் உறுதிபட தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சென்னை மறைமாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமியின் பிரதிநிதி ஜபாஸ்டின், ஆற்காடு இளவரசரின் திவான் நவாப்ஜாதா முகமது ஆசிப் அலி, பிரம்மகுமாரிகள் அமைப்பின் முத்துமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேராயர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மலர்கொத்து வழங்கி வரவேற்ற விஜய் கிறிஸ்துமஸ் மரத்திற்கு ஒளிவொட்டி வைத்தார். தொடர்ந்து குழந்தைகளுடன் கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் பண்டிகையை விஜய் கொண்டாடினார். அன்பை பரிமாறுவோம். மேரி கிறிஸ்துமஸ். ரோஜாப்பு கொடுத்து வாழ்த்திய குழந்தைகளுக்கு திருக்குறள், டிக்ஷனரி மற்றும் சாக்லேட் ஆகியவற்றை விஜய் பரிசாக வழங்கினார். அப்போது விஜய் கிறிஸ்துமஸ் தாத்தா கண்ணாடி அணிந்திருந்தார்.
குட்டீஸ்க்கு gift வந்தாச்சு. சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய விஜய், நம்முடைய வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் வேறு வேறாக இருந்தாலும் நாம் அனைவரும் சகோதரர்கள்தான் என்று குறிப்பிட்டார். நம்பிக்கை இருந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் வென்றுவிடலாம் என்று கூறிய விஜய், உண்மையான நம்பிக்கைதான் சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் பைபிளிலிருந்து குட்டி கதை ஒன்றையும் சொன்னார். ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிள்ல இருக்கு. படிக்காதவங்க படிச்சு பாருங்க. குறிப்பிட்ட கதை யாரை பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நிச்சயம் ஒளி ஒன்று பிறக்கும் என்று விஜய் நம்பிக்கை தெரிவித்தார். கண்டிப்பா ஒரு ஒளி ஒன்று பிறக்கும். அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும். அனைத்து புகழும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே. Praise the Lord. கடவுளின் அருளும் மக்களை மானசீகமாக நேசிக்கும் அன்பும் அதீத வலிமையும் இருந்தால் எப்படிப்பட்ட எதிரிகளையும் வெல்ல முடியும் என்று விஜய் கூறினார். தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட சில வாக்குச்சாவடிகளில் இறப்பு போன்ற காரணங்களுக்காகவும் இடமாற்றம் போன்ற பிரிவுகளிலும் அதிக அளவில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. அசாதாரண முறையில் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் அடிப்படையில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மாநிலம் முழுவதும் 75,018 வாக்குச்சாவடிகளின் வரைவு வாக்காளர் பட்டியல்களை ஆய்வு செய்ததில் சில வாக்குச்சாவடிகளில் அசாதாரண முறையில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மாதவரத்தில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் 58 வாக்காளர்கள் இறந்துவிட்டதாக கூறி வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அதில் 49 பேர் 50 வயதிற்குட்பட்டவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோன்று மன்னார்குடியில் உள்ள தூயவளனார் மகளிர் மேல்நிலைப்பள்ளி, தாம்பரம் மாநகராட்சி ஆரம்பப்பள்ளி வாக்குச்சாவடி உட்பட 14 வாக்குச்சாவடிகளில் 50 வயதிற்குட்பட்ட 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள சூசை ஆரம்பப்பள்ளி வாக்குச்சாவடியில் 110 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதில் 86 விழுக்காட்டினர், அதாவது 95 பேர் பெண்கள் ஆவர். இதேபோன்று மாநிலம் முழுவதும் 35 வாக்குச்சாவடிகளில் பெண் வாக்காளர்கள் அதிக அளவில் நீக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள NLC மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் 861 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 8613 வாக்குச்சாவடி மையங்களில் தலா 260 பேருக்கும் மேற்பட்டோர் நீக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள பஞ்சாயத்து ஒன்றிய ஆரம்பப்பள்ளி, தாராபுரத்தில் உள்ள ஓவோ நடுநிலைப்பள்ளி, மடத்தகுளத்தில் உள்ள அரசு உயர்நிலைப்பள்ளி உட்பட 727 வாக்குச்சாவடிகளில் தலா 108 வாக்காளர்களுக்கு மேல் இறந்துவிட்டதாக கூறி வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள பஞ்சாயத்து ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, சிவகங்கையில் உள்ள பஞ்சாயத்து ஒன்றிய நடுநிலைப்பள்ளி உள்ளிட்ட 495 வாக்குச்சாவடிகளில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் இறந்துவிட்டதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. நாங்குநேரியில் உள்ள வால்கர் மேல்நிலைப்பள்ளி, சோழிங்கநல்லூரில் உள்ள பஞ்சாயத்து ஆரம்பப்பள்ளி உள்ளிட்ட சில வாக்குச்சாவடிகளில் முகவரி மாறியதாக நீக்கப்பட்டவர்களில் 75 விழுக்காட்டினர் பெண் வாக்காளர்களாக உள்ளனர். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். கிறிஸ்துமஸையொட்டி சென்னையில் இருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு 900 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. நாளை மறுதினம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் சென்னை உள்ளிட்ட இடங்களில் இருந்து இன்று கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை கிடாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர்,
கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இன்று 255 பேருந்துகளும் நாளை 525 பேருந்துகளும் இயக்கப்படவிருக்கின்றன. இன்றும் நாளையும் சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு மொத்தம் 91 சிறப்பு பேருந்துகளும், மாதவரத்தில் இருந்து 20 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் 2, 2A நேரடி பணியிடங்களுக்கு நடத்திய முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த ஜூலை 15ஆம் தேதி இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் செப்டம்பர் 28ஆம் தேதி முதல்நிலை தேர்வு நடைபெற்றது. 82 குரூப் 2 பதவிகளுக்கும் 1227 குரூப் 2A பதவிகளுக்கும் நடத்தப்பட்ட முதல்நிலை தேர்வின் முடிவுகளை TNPSC வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் 2A பணிகளுக்கான முதன்மை தேர்வு கணினி வழி தேர்வுக்கு பதில் OMR முறையில் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல குரூப் 2 முதன்மை தேர்வில் பிப்ரவரி 8ஆம் தேதி தமிழ் தகுதி தேர்வும், பிப்ரவரி 22ஆம் தேதி பொது பாடத் தேர்வும் விரிவான எழுத்து முறையில் நடைபெறும். முதன்மை தேர்வுக்கு தேர்வானோர் ₹150 செலுத்தி டிசம்பர் 29ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என TNPSC தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று ஒரே நாளில் இருமுறை தங்கம் விலை உயர்ந்த நிலையில் ஒரு சவரன் மீண்டும் ₹1,00,000 கடந்து புதிய உச்சம் தொட்டது. கடந்த 1.5 ஆண்டுகளாக தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 15ஆம் தேதி ஒரு சவரன் ₹1,00,000 என்ற நிலையை அடைந்தது. அதன் பிறகு சில நாட்கள் ஏற்ற இறக்க நிலையில் இருந்த நிலையில் ஒரே நாளில் ஒரு சவரன் ₹1,360 அதிகரித்து ₹1,560 எனும் புதிய உச்சத்தை அடைந்தது. காலையில் ₹640 அதிகரித்த நிலையில் பிற்பகலில் மேலும் ₹720 உயர்ந்தது. 1 கிராம் தங்கம் ஒரே நாளில் விலை ₹170 உயர்ந்து ₹12,570 உள்ளது. எதிர்பார்க்க முடியாது, நம்ப முடியாத அளவுக்கு ரேட் போயிட்டே இருக்கும்போது அன்றாட மக்கள் யாருனாலையும் தங்கம் வாங்கவே முடியாது. 30,000 to 40,000 earn பண்றாங்கன்னா ஒரு 6,000-7,000 இருந்ததுன்னா கூட அதுக்கான ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு 1 கிராம் 1/2 கிராம் வாங்குவாங்க. பட் இந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால அவங்களால அது பேர் பண்ணவே முடியறதில்லை. இப்போ இருக்கிற ரேட்டுக்கெல்லாம் அவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியாது. நகையை பார்க்கலாம் வச்சு வாங்க முடியாது. வெள்ளி விலை காலையில் கிராமுக்கு ₹5 அதிகரித்து ₹231 இருந்த நிலையில் மாலையில் மாற்றமின்றி அதே விலைக்கு விற்பனையானது. வட்டி விகித குறைப்பு குறித்த அறிவிப்பை அமெரிக்க மத்திய வங்கி வெளியிடும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளதால் மீண்டும் தங்கம், வெள்ளியின் விலை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் அறிவுத்தீ அணையாமல் இருப்பதால் தான் கலவரத்தீயை பற்ற வைக்க முடியவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மூத்த பத்திரிகையாளர் ப. திருமாவேலன் எழுதிய தீரர்கள் கோட்டம் திமுக, திராவிட அரசியல், திராவிட அரசியல் உள்ளிட்ட 2 நூல்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட திராவிட கழக தலைவர் கி. வீரமணி பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுகவின் 100 காலத்திலும் ஆட்சியிலிருந்து தமிழ்நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்து செல்வோம் என கூறினார். ஆரிய ஆதிக்கவாதிகள் வந்த வழி மறந்த அடிமைகள், அறிவற்ற அரைகுறைகள்னு யாரும் இந்த ஆலமரத்தை அசைச்சு பார்க்க முடியாது. இங்க அறிவித்து அணையாம இருப்பதால் தான் நம்ம ஊர் கலவரத்தைய பத்த வைக்க முடியல. வாசிப்பும் வளர்ச்சியும் ஒன்னோட ஒன்னா தொடர்புடையது. வாசிப்பும் வளர்ச்சியும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்றும் தினமும் அரை மணி நேரமாவது புத்தகங்களை வாசிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ₹5,000 வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சேலம் எடப்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிலேயே கடன் வாங்கியதில் முதலிடத்தில் தமிழ்நாடு உள்ளது என்றார். இந்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இறுதி ஆண்டு, இதற்கு மேலும் இந்த ஆட்சிக்கு வரமாட்டாங்க. அதனால இந்த ஆண்டாவது இந்த மக்களுடைய மனம் குளிர்கின்ற விதமாக, மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் பொங்கல் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற விதமாக ₹5,000 பொங்கல் தொகுப்புல ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். தாவேகா தூய்மையான கட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வர் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். அவருடைய கருத்தை சொல்றாங்க, அதோட சரி, அது தூய்மையா இல்லையா என்பது மக்கள் முடிவு செய்வாங்க. 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசாமல் திமுகவினர் வெற்று அறிக்கை வெளியிடுவதாகவும் EPS குற்றம் சாட்டினார். இன்று சென்னை வரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச உள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை தமிழ்நாடு பொறுப்பாளராக பாஜக தலைமை அறிவித்துள்ளது. அவருடன் மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மேக்வால், முரளிதர் மோகல் ஆகியோரும்
இணை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை 10 மணி அளவில் சென்னை வரும் பியூஷ் கோயல் தியாகராய நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மற்றும் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். தொடர்ந்து MRC நகரில் இருக்கும் தனியார் நட்சத்திர விடுதிக்கு செல்லும் அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணி விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸ் இன்சார்ஜா இருந்து நடத்திருக்காங்க. அவங்க ரிலேஷன்ஷிப் வித் ADMK லீடர்ஸ் வந்து கொஞ்சம் டெஃபினட்டா க்ளோஸரா இருக்கும். அதனால அண்டர்ஸ்டாண்டிங்கும் பெட்டரா இருக்கும். அதனால டெஃபினட்டா இட் வில் பி மச் ஈஸியர். என்ன எந்தெந்த தொகுதியில் நிக்கணுங்கிறது வந்து அலையன்ஸ் டாக்ஸ் வந்து இந்த வாட்டி ஸ்டார்ட் ஆகும்ங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இதேபோல பாமக தேமுதிக கட்சி நிர்வாகிகளையும் கோயல் சந்திப்பார் என கூறப்படுகிறது. தொடர்ந்து மாலை தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியையும் சந்தித்து பேசுகிறார். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை மேலும் அதிகரித்து ₹6.40 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளன. இங்கு சுமார் 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்படுகின்றன. இதன் மூலம் நாள்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த முட்டைகள் வெளிமாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் உயர்ந்து ₹6.40 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ், நியூ இயர் வர்றது அது ஒரு காரணம். அதே சமயத்தில் பனியினால முட்டை உற்பத்தியும் குறைஞ்சிருக்கு. இன்னொரு காரணம் ஏற்றுமதி வந்து அதிகமாகிட்டு இருக்கிறதுனால உள்நாட்டில் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. முட்டை கொள்முதல் விலை ₹6.50 வரை உயர வாய்ப்புள்ளதாகவும் தமிழ்நாடு கோழி பண்ணையாளர் சங்க செயலாளர் சுந்தரராஜன் தெரிவித்தார். கூலி உயர்வு கோரி ஜனவரி 1ஆம் தேதி முதல் உற்பத்தியை நிறுத்தப் போவதாக கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் கூறியுள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம், காங்கேயம் உள்ளிட்ட பகுதிகளில் 10,000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கறிக்கோழி பண்ணை வைத்து நடத்துகின்றனர். பிராய்லர் நிறுவனங்களிடமிருந்து கோழி குஞ்சுகளை பெற்று 42 நாட்கள் வரை வளர்த்து கொடுத்து வருகின்றனர். கோழி நிறுவனங்கள் கிலோ ஒன்றுக்கு ₹6.50 மட்டுமே கொடுக்கும் நிலையில் மூலப்பொருட்கள் மற்றும் மின்சார கட்டண உயர்வு காரணமாக பண்ணையை நடத்த முடியவில்லை என்கின்றனர் விவசாயிகள். கோழி வளர்த்து வருகிறதற்கு ஒப்பந்த அடிப்படையில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ₹6.50 நிர்ணயம் செய்யப்பட்டு 5 ஆண்டுகளாக கூலி உயர்வு என்பது இல்லாமல் உள்ளதான காரணத்தால் ஜனவரி 1/1/2026 முதல் தமிழ்நாடு முழுவதும் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் உற்பத்தி நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நாள் ஒன்றுக்கு 3 லட்சம் கிலோ கோழி இறைச்சி தேவைப்படும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அது 4 லட்சம் கிலோவாக அதிகரிக்கிறது. பண்ணையாளர்களின் உற்பத்தி நிறுத்த போராட்டம் காரணமாக கோழி இறைச்சி தட்டுப்பாடு ஏற்படுவதுடன் விலை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா கலை நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜனவரி 14ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். பொங்கல் திருவிழாவையொட்டி தமிழர்களின் பண்பாட்டு பெருமைகளை பறைசாற்றும் வகையில் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா கலை நிகழ்ச்சிகள் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு இத்திருவிழாவை வருகின்ற 14ஆம் தேதி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் 20 இடங்களில் ஜனவரி 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவிருக்கின்றன. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தேர்வு செய்யப்பட்டுள்ள 1500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் நையாண்டி மேளம், கரகாட்டம், பறையாட்டம், துடும்பாட்டம், ஒயிலாட்டம், பழங்குடியினர் நடனம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைகளை நடத்தவிருக்கின்றனர். இக்கலை திருவிழாவோடு பாரம்பரிய உணவு திருவிழாவும் நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மட்டுமின்றி மாநிலத்தின் பிற இடங்களிலும் பாரம்பரிய கலை திருவிழாக்களை நடத்த முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். வேலை வாய்ப்புகள், விவசாயிகள் பாதுகாப்பு குறித்த அம்சங்கள் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை அமைத்துள்ளது. அமைச்சர்கள் கோவி செழியன், PTR பழனிவேல் தியாகராஜன், TRV ராஜா, திமுக செய்தி தொடர்பு பிரிவு தலைவர் TKS இளங்கோவன் உள்ளிட்ட 11 பேர் இடம்பெற்றுள்ள இக்குழுவின் முதல் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து இக்குழுவினர் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினை சந்தித்தனர். நிச்சயமாக வேலை வாய்ப்புகள், மகளிர் உரிமைகள், ஒன்றிய அரசாங்கம் வேலை வாய்ப்புகளை மக்களிடமிருந்து பறிப்பதையே ஒரு வேலையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு, மாநில உரிமைகளுக்கு போராடுவது, இதையெல்லாம் நிச்சயமாக இந்த தேர்தல் அறிக்கை மையப்படும். மக்களிடம் கருத்துக்களை கேட்பதற்காக எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்வது என்பது குறித்து ஆலோசித்ததாகவும் அதன் விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் கனிமொழி கூறினார்.
தாவேக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற ஆற்காடு இளவரசரின் திவான் நவாப்ஜாதா முகமது ஆசிப் அலி தமிழ்நாடு அரசை விஜய் முன்னிலையிலேயே பாராட்டினார். In Tamil Nadu, the most important thing is you respect as a human being. There is safety for people. There is safety for ladies. There is safety for children. And I think we are the second largest economy in India. ஒற்றுமைக்கு மிகச்சிறந்த உதாரணம் தமிழ்நாடு மாநிலம்தான் என்றும் திவான் முகமது ஆசிப் அலி பேசினார். பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக பணிமூப்பு அடிப்படையில் முதலில் 723 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பணி நிரந்தரம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஒப்பந்த செவிலியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் அரசு செவிலியர்கள் சங்கம் மற்றும் ஒப்பந்த செவிலியர்கள் சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுவரை 3614 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர் என்றார். புதிய பணியிடங்கள் 723க்கும் பொங்கலுக்கு முன்னாலேயே பணி நிரந்தர ஆணைகளை காத்திருப்போரை எடுத்து அதில் சீனியாரிட்டி அடிப்படையில் அவர்களுக்கு பணி ஆணை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்குவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அமைச்சருடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாகவும் தங்களின் கோரிக்கைகளை அரசு பரிசீலனை செய்யும் என அமைச்சர் கூறியுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு செவிலியர் சங்கம் மற்றும் செவிலியர்கள் பொதுநல சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் 12ஆம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட புகாரில் ஒருவர் கைதான நிலையில் தலைமறைவாக உள்ள இருவரை காவலர்கள் தேடி வருகின்றனர். செஞ்சியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவியை மிரட்டி இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்று காப்புக்காடு வனப்பகுதியில் 3 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் செஞ்சி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் சாரதி என்பவர் மீதும் அவருடைய நண்பர்களான தாமரை மற்றும் சிறுவன் ஒருவர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து சாரதியை கைது செய்த காவலர்கள் தலைமறைவாக உள்ள இருவரையும் தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் 25,000க்கும் மேற்பட்ட பறவைகள் அங்கு குவிந்துள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் நவம்பர் மாதத்தில் ஆஸ்திரேலியா, சைபீரியா, கனடா, இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து பல வகை பறவைகள் வருகை தந்து திரும்பிச் செல்வது வழக்கம். கடந்த சில வாரங்களுக்கு முன் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் உள்ள ஏரியில் தண்ணீர் அதிகரித்ததால் தற்போது 25,000க்கும் மேற்பட்ட பறவைகள் சரணாலயத்திற்கு வருகை தந்துள்ளன. கிட்டத்தட்ட ஒரு 25,000 பறவை கிட்ட இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய எது இருக்குன்னா நாரன் சொல்லுவாங்க, பெலிக்கன். அதுல கிரே பெலிக்கன் இருக்கு, ஒயிட் இருக்கு, பிங்க் அந்த மாதிரி இருக்கு, அரிவாள் மூக்கன் இருக்கு, ஸ்னேக் டக் இருக்கு, மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த பிள்ளைங்களை இந்த மாதிரி ஒரு லீவு நாளுங்களில் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு வந்தோம்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வரும் நாட்களில் மேலும் 30,000 பறவைகள் வரலாம் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூரில் ரசாயன பொடியை தூவி சிறுவனை கடத்த முயன்ற வடமாநில இளைஞரை பொதுமக்கள் தர்மடி கொடுத்து பிடித்தனர். திருவள்ளூர் விஎம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆனந்தராஜ், ராசாத்தி தம்பதி. இவர்களது மகன்கள் கணேஷ் ராஜா, யோகேஷ் ராஜ் ஆகியோர் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த வடமாநில இளைஞர் ஒருவர் யோகேஷ் ராஜை தாக்கி கையில் வைத்திருந்த ரசாயன பொடியை தூவி கடத்த முயன்றுள்ளார். இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் வடமாநில இளைஞரை பிடித்து தர்மடி கொடுத்தனர். மேலும் சிறுவனை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். அடிச்சு கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறான். இவன் அதை பார்த்துட்டு பெரியவன் பார்த்துட்டு ஒடியாந்து அம்மா அம்மா அம்மான்னு கத்திட்டே ஒடியாந்தான். என்னடான்ட்டு நான் ஒடியாருவோம். அவங்க கடையில் கடைக்காரர் அவரும் ஒடியாந்தாரு. அது பார்த்து இங்க ஓடி போய் அந்த கடையில போய் ஒளிஞ்சிக்கிட்டு. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வடமாநில இளைஞரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களை வடமாநில இளைஞர் கடத்த முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அனைத்து தூதரக மற்றும் விசா சேவைகளையும் மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக
டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் அறிவித்துள்ளது. வங்கதேசத்தில் மாணவர் தலைவர் ஷரீப் உஸ்மான் ஹாடி படுகொலையை அடுத்து நாட்டில் மீண்டும் வன்முறை வெடித்தது. நாடு முழுவதும் வெடித்த வன்முறையால் இந்திய தூதரக அலுவலகங்கள் தாக்கப்பட்டன. இதையடுத்து சிட்டகாங், குல்னா, ராஜ்ஷாஹி ஆகிய பகுதிகளில் உள்ள விசா விண்ணப்ப மையங்களை மூடுவதாக இந்திய அரசு அறிவித்தது. இச்சூழலில் டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் முன்பு இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்தியதாக வங்கதேச ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள மத்திய அரசு 20 முதல் 25 இளைஞர்கள் மட்டுமே வங்கதேச தூதரக அலுவலகம் முன் கூடியதாகவும் வங்கதேசத்தில் உள்ள சிறுபான்மையினரை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் முடக்கப்பட்டதாகவும் விளக்கமளித்துள்ளது. இந்நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை அனைத்து தூதரக மற்றும் விசா சேவைகளையும் நிறுத்தி வைப்பதாக டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் அறிவித்துள்ளது. இந்தியா நியூசிலாந்து இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. நியூசிலாந்துடனும் தடையற்ற வர்த்தகத்தை மேற்கொள்ள இந்தியா முயற்சி மேற்கொண்டு வந்தது. ஒப்பந்தம் கையெழுத்தானதாக பிரதமர் நரேந்திர மோடியும் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். அதன்படி இந்தியாவிலிருந்து நியூசிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 100% வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல நியூசிலாந்தின் 95% ஏற்றுமதி பொருட்களுக்கு இந்தியா வரிச்சலுகை வழங்கியுள்ளது. குறிப்பாக ஆப்பிள், கிவி பழங்கள், தேன் மற்றும் மரக்கட்டைகள் குறைந்த விலையில் இந்தியாவுக்கு வரும். எனினும் பால் பண்ணை துறையை பாதுகாக்க பால், தயிர், சீஸ் போன்ற பால் பொருட்களுக்கு இந்தியா வரி விலக்கு அளிக்கவில்லை. This is the 7th free trade agreement demonstrating that we are expanding trade relations rapidly with countries who complement the Indian economy rather than compete with India. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் 2 மடங்காக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்வதற்கு டிசம்பர் 27, 28, ஜனவரி 3, 4 ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறும் என தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் 75,000 வாக்குச்சாவடிகளில் சிறப்பு முகாம் நடைபெறும் என தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 6,11,000 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய டிசம்பர் 27, 28, ஜனவரி 3, 4 ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறும் என தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் 75,000 வாக்குச்சாவடிகளில் இந்த சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என தெரிவித்திருக்கிறார். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். உதகை அருகே முதுமலை வனப்பகுதியில் சுற்றித் திரிந்த ரிவால்டோ யானை உயிருடன் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மசனகுடி சுற்றுவட்டாரத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சுற்றித் திரிந்த ரிவால்டோ யானை துதிகையில் ஏற்பட்ட காயம் காரணமாக உணவு உட்கொள்ள முடியாமல் குடியிருப்பு பகுதிகளில் உலா வந்தது. அதன் பிறகு அந்த யானையை பிடித்து மரக்கூண்டில் அடைக்கப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ரேடியோ காலர் பொருத்தி வனப்பகுதியில் விடப்பட்டது. இந்த யானை கடந்த 2 மாதங்களாக எங்கு இருக்கிறது என்று தெரியாமல் வனத்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் பொக்காபுரம் வனப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கேமராவில் ரிவால்டோ யானையின் புகைப்படம் பதிவாகியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஆட்டோவும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்தனர். சீரியம்பட்டியைச் சேர்ந்த ராகுல், வேப்பிலஹள்ளியைச் சேர்ந்த ஹரிநாத் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் பாலக்கோட்டிலிருந்து பெல்ரம்பட்டிக்கு சென்றனர். பெல்ரம்பட்டி நெடுஞ்சாலையில் சென்றபோது எதிரே வந்த இவர்கள் மீது ஆட்டோ மோதியதில் இருவரும் பலத்த காயமடைந்தனர். அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்ற நிலையில் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இருவரும் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. மின்னஞ்சல் மூலம் விடுக்கப்பட்ட மிரட்டலை தொடர்ந்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தினர். வாகனங்கள், ஆட்சியரின் இருக்கை என அனைத்து பகுதியிலும் சோதனை நடைபெற்றது. இறுதியில் வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை. மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்கும் நாளில் விடுக்கப்பட்ட மிரட்டலால் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் குடியிருப்பு பகுதியில் நுழைந்த 6 அடி நீள பாம்பை தீயணைப்பு வீரர்கள் பிடித்தனர். அண்ணாநகர் பகுதியில் உள்ள மாவுசரிப் என்பவரின் வீட்டு மேற்கூரை ஓடுகளுக்கு இடையே 6 அடி நீள பாம்பு சிக்கியிருந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி பாம்பை லாபகமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டனர்.
சென்னை தாம்பரத்தில் இருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கடத்திச் செல்லப்பட்ட மதுபானங்கள் விருதுநகர் ரயில் நிலையத்தில் பிடிபட்டன. விருதுநகரில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சோதனையிட்ட ரயில்வே காவலர்கள் வெவ்வேறு பைகளில் தலா 1 லிட்டர் கொள்ளளவு உள்ள 51 இலங்கை மதுபாட்டில்கள் மற்றும் தலா அரை லிட்டர் கொள்ளளவு உள்ள 240 டின் பீர்கள் இருந்தன. மதுபாட்டில்களை கடத்த முயன்ற கன்னியாகுமரியைச் சேர்ந்த அஜி சார்ஜின் ஜோஸ், பிரதீப் வின்சுலின் ஜோஸ் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கிராமங்களில் ஒரே நாளில் நள்ளிரவில் 9 ஆடுகளை கொள்ளையர்கள் திருடிச் சென்றுள்ளனர். ஆவல்நத்தம் கிராமத்தில் முத்துராஜ் என்பவர் வளர்த்து வந்த 2 ஆடுகள் காணாமல் போன நிலையில் நள்ளிரவில் காரில் வந்த நபர் 2 ஆடுகளை தூக்கிச் சென்றது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. மூப்பன்பட்டி காலனி, புளியங்குளம், இடையரசனேந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் மொத்தம் 9 ஆடுகள் திருடப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அரியலூரில் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்ற அரசு பள்ளி மாணவருக்கு பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 12ஆம் வகுப்பு மாணவரான யோபின் தேசிய அளவிலான நீளம் தாண்டுதல் போட்டியில் 6.96 மீட்டர் தாண்டி முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்றார். இந்நிலையில் ஊர் திரும்பிய அவரை பள்ளி மாணவர்கள் புடைசூழ ஆசிரியர்கள் பள்ளிக்கு அழைத்துச் சென்று கௌரவப்படுத்தினர். சிதம்பரம் அருகே சி. முட்லூர் அரசு கல்லூரியில் தேர்வு கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் இணைப்பு கல்லூரியாக செயல்பட்டு வரும் இக்கல்லூரியில் 500க்கும் மேற்பட்டோர் படித்து வருகின்றனர். இந்நிலையில் தேர்வு கட்டணம், அரியர் கட்டணம், மறுமதிப்பீட்டு கட்டணம், சான்றிதழ் பெறுவதற்கான கட்டணம் உள்ளிட்டவை உயர்த்தப்பட்டதாகவும் இதனை குறைக்க வலியுறுத்தி மாணவ மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சென்னை வடசரவாக்கம் அருகே தொழிலதிபர் கடத்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 6 பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். தெலுங்கானா மாநிலம் கேவி ரங்காரெட்டி மாவட்டத்தைச் சேர்ந்த ரவீந்திர கவுடா தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக அங்கிருந்து வெளியேறி சென்னை வடசரவாக்கத்தில் குடிபெயர்ந்தார். இந்நிலையில் கடன் கொடுத்தவர்கள் ரவீந்திர கவுடா இருப்பிடத்தை அறிந்து வந்து அவரை வலுக்கட்டாயமாக காரில் கடத்திச் சென்றனர். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் ஆந்திரா நெல்லூரில் வைத்து கடத்தல் கும்பலை பிடித்து ரவீந்திர கவுடாவை மீட்டனர். முல்லை பெரியார் அணையின் உறுதித்தன்மையை கண்டறிய மத்திய மண்ணியல் துறை விஞ்ஞானிகள் குழுவினர் இன்று முதல் 12 நாட்களுக்கு ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். ஆளில்லா தானியங்கி இயந்திரம் மூலம் நீருக்கடியில் உள்ள அணையின் கட்டமைப்புகள் மற்றும் உறுதித்தன்மை உள்ளிட்டவற்றை அதிநவீன இயந்திரம் மூலம் விஞ்ஞானிகள் குழு ஆய்வு செய்ய உள்ளனர். இதற்காக இயந்திரத்தின் செயல்பாடுகள் மற்றும் சென்சார்கள் துல்லியமாக இருப்பதை விஞ்ஞானிகள் உறுதி செய்தனர். மத்திய மண்ணியல் துறை விஞ்ஞானிகள் குழுவினர் ஆய்வறிக்கை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. மாதவரத்தில் வடபெரும்பாக்கம் உயர்மட்ட மேம்பாலம் மற்றும் செட்டிமேடு பகுதியில் திருநாய்களுக்கான கருத்தடை மருத்துவமனையை அமைச்சர் நேரு திறந்து வைத்தார். மேலும் மாதவரம் ஏரியில் படகில் சென்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து மணலி கடப்பாக்கம் ஏரியில் நடைபெறும் பணிகளையும் பார்வையிட்டார். பொங்கலுக்கு திறக்க போகிறோம். 2 பக்கம் சுற்று நடைபாதை வசதிகள் மற்ற எல்லா வசதிகளோடு சேர்ந்து டூரிஸ்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் கொடுத்து இதை டெவலப் பண்ணி பார்க்கணுன்னு பார்க்குறாங்க. அவங்க செய்கிறாங்க. டூரிசத்தில் ஒப்படைச்சிருவோம். அவங்க பார்த்து செய்ய போகிறாங்க. நாகை பெண்டகன் மருத்துவமனை எதிரே சாலையில் கடந்த 50,000 ரூபாய் ரொக்கத்தை மீட்ட போஸ்ட் உமன் அதனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். வண்டிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் வைரமுத்துவின் மனைவியான போஸ்ட் உமன் பவித்ரா வழக்கம் போல் பணிக்கு சென்றபோது சாலையில் கிடந்த பணத்தை கண்டெடுத்து ஒப்படைத்ததால் காவலர்கள் அவரது நேர்மையை பாராட்டினர். கடந்த வாரம் சடையப்பர் மேலவீதி பகுதியில் கிடந்த 1 சவரன் தங்க நகையையும் காவல்துறையின் மூலம் உரியவரிடம் ஒப்படைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கேயம் அருகே காவல் உதவி ஆய்வாளருக்கு மிரட்டல் விடுத்ததாக தாவேகா நிர்வாகிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கல்லேரி பகுதியில் தாவேகா சார்பில் முறையாக அனுமதியின்றி நடத்தப்பட்ட தெருமுனை பிரச்சாரம் குறித்து காவல்துறையினர் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தாவேகா நிர்வாகிகள் நடராஜ், பிரதீப் குமார் ஆகியோர் உதவி ஆய்வாளர் சரவணனுக்கு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. உதவி ஆய்வாளர் சரவணன் அளித்த புகாரின் பேரில் 2 மீதும் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்யப்பட்டனர். கொடைக்கானலில் பேக்கரி கடைகளில் உணவு பாதுகாப்புத் துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கேக் விற்பனை அதிகரித்துள்ள சூழலில் அதன் தரம் குறித்து பரிசோதிக்கப்பட்டது. முறையாக உணவு பாதுகாப்புத்துறை உரிமம் வைத்துள்ளனரா, கேக்கில் பயன்படுத்தக்கூடிய வண்ண நிறங்கள் உணவு பாதுகாப்பு விதிமுறையின் அளவுப்படி உள்ளதா, ரசாயன பொருட்கள் ஏதேனும் பயன்படுத்துகின்றனரா என்பது குறித்து அலுவலர்கள் ஆய்வு நடத்தினர். காலாவதியான கேக் அல்லது இனிப்புகள் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டது.
தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆதிச்சநல்லூர் தொல்லியல் தளத்திற்கு அருகில் மணல் அள்ளுவதற்கும் மணல் குவாரி நடத்துவதற்கும் அனுமதி வழங்கக்கூடாது என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தபோது ஆதிச்சநல்லூர் தொல்லியல் பகுதியில் மணல் அள்ளுவதற்கு எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என மாவட்ட நிர்வாகம் சார்பாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தொல்லியல் தளத்திற்கு அருகில் மட்டுமல்லாது ஆதிச்சநல்லூர் கிராமத்தில் எங்கும் மணல் அள்ள அனுமதிக்கக்கூடாது என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். மருதமலையில் 184 அடி உயர முருகன் சிலை அமைய உள்ள இடத்தை ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் குழு அமைத்துள்ளது. மருதமலை வனப்பகுதியில் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 184 அடி உயரத்திற்கு முருகன் சிலையை நிறுவ தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் யானைகள் வழித்தடம் பாதிக்கப்படும் என விலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் என்பவர் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது யானைகள் வழித்தடம் பாதிக்கப்படாது என தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்தது. அறிக்கையை படித்த நீதிபதிகள் முருகன் சிலை அமைய உள்ள இடத்தை ஆய்வு செய்ய குழு அமைத்து அடுத்த மாதம் 23ஆம் தேதி விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். வேலூர் கோட்டை அகழியில் இளைஞர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சம்பத் நகரைச் சேர்ந்த ஆரிப் கோட்டை அகழியின் ஓரம் உள்ள மரக்கடையின் மீது அமர்ந்திருந்தபோது மரக்கடை முறிந்து அகழியில் விழுந்து நீரில் மூழ்கி மாயமானார். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி ஆரிப்பின் சடலத்தை கண்டெடுத்தனர். புட்டபர்த்தி சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்ட அனந்தா திரைப்பட முன்னோட்ட பதிவை முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் வெளியிட்டார். புட்டபர்த்தி சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு இயக்குநர் சுரேஷ் கிருஷ்ணா திரைப்படம் ஒன்றை இயக்கியுள்ளார். இத்திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் திரைப்படத்தின் முன்னோட்ட பதிவை வெளியிட்டார். (2024, 25ஆம் ஆண்டில் தேர்தல் நன்கொடைகள் மூலம் பாஜகவுக்கு 6000 கோடி ரூபாய்க்கும் மேல் நிதி கிடைத்துள்ளது. இது காங்கிரசுக்கு கிடைத்ததை விட சுமார் 12 மடங்கு அதிகமாகும். இது தொடர்பாக வரைகலையுடன் விளக்கமளிக்கிறார் நெறியாளர் சிவரஞ்சனி. தேர்தல் பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டதற்கு பிறகு ஓராண்டில் பாஜகவிற்கான இந்த தேர்தல் நன்கொடை என்பது வெகுவா அதிகரிச்சிருக்கு. அது தொடர்பாக தான் நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். முக்கியமாக பிப்ரவரி 15ஆம் தேதி 2024 தான் தேர்தல் பத்திரங்களை நீதிமன்றம் ரத்து பண்ணுச்சு. தேர்தல் அறக்கட்டளை மூலமாக அதுக்கு பிறகு நன்கொடைகளை வசூல் பண்ண தொடங்கியிருக்காங்க. இந்த தேர்தல் பத்திரங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்றது தான் அதற்கு காரணமாக அமைஞ்சிருந்தது. ஆனால் இப்போ ஏற்கனவே இருந்த தொகையை விட கிட்டத்தட்ட 53% அளவுக்கு பாஜக நன்கொடையை பெற்றிருக்கு. அதாவது 2024-25 இந்த நிதியாண்டில் மட்டும் 6088 கோடி ரூபாய் அளவுக்கு நன்கொடை பெற்றிருக்கு. முக்கியமாக இது கடந்த ஆண்டு 2023-24 பெற்ற தொகையை விட 53% அளவுக்கு அதிகமாக இருக்கு. இதில் நாம் பார்க்கும்போது தேர்தல் அறக்கட்டளை மூலமாக இவங்க பெற்றது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 3577.5 கோடி. இது தவிர தனிநபர்கள் மட்டும் இல்லாமல் தனியார் நிறுவனங்கள் இவங்களாமும் கட்சிக்கு நன்கொடை கொடுக்க முடியும். அந்த வகையில் யார் அதிகமாக கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ப்ரூடென்ட் தேர்தல் அறக்கட்டளை தான் இவங்களுக்கு 2180.7 கோடி ரூபாய் அளவுக்கு நன்கொடை கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்க்கும்போது அதிக அளவு தொகை அப்படின்னு பார்க்கும்போது டாடா குழும புரோகிரசிவ் தேர்தல் அறக்கட்டளை 757.6 கோடி ரூபாய் அளவுக்கு நன்கொடை கொடுத்திருக்காங்க. இதுவே காங்கிரஸ் பெற்ற தொகை எவ்வளவு நன்கொடையா அப்படின்னு பார்க்கும்போது 313 கோடியா அது இருக்கு. அப்போ காங்கிரஸை விட பல மடங்கு அதிகமா நன்கொடையை பாஜக பெற்றிருக்கு அப்படின்றத இங்க பார்க்க முடியுது. இது தவிர மாநில கட்சிகள் யார் அதிகமா நன்கொடை பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது திரிணாமுல் காங்கிரஸ் 102 கோடி ரூபாய், வைஎஸ்ஆர் காங்கிரஸ் 98 கோடி ரூபாய், திமுக 10 கோடி ரூபாய் அளவுக்கு பெற்றிருக்காங்க. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். வைப் வித் MKS என்ற ஹேஷ்டேகுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இளம் விளையாட்டு வீரர்களுடன் உரையாடிய நிகழ்ச்சியின் டீசர் வீடியோ வெளியாகியுள்ளது. வைப் வித் MKS என்ற பெயரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல தரப்பினருடன் உரையாட உள்ளார். அதன் ஒரு பகுதியாக இளம் விளையாட்டு வீரர்களுடன் உரையாடிய நிகழ்ச்சியின் டீசர் வீடியோவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.
சேலம் அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த பெண்ணை பாம்பு கடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பூசாரிப்பட்டியைச் சேர்ந்த சித்ரா தாமரைக்குளம் பகுதியில் ஓடை அருகே தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது புதரில் பதுங்கியிருந்த கட்டுவிரியன் வகை சேர்ந்த பாம்பு அவரை கடித்ததால் அவர் அலறினார். இதையடுத்து அருகே இருந்தவர்கள் பாம்பை பிடித்து சித்ராவுடன் நத்தம் அரசு மருத்துவமனைக்கு சென்றனர். இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக சித்ரா மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் காக்காடிப்பட்டி கிராமத்தில் சாலையை அகலமாக அமைத்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவிலான சாலையின் குறுக்கே 2 இடங்கள் பட்டா நிலமாக இருப்பதால் சாலை குறுகலாக அமைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பணிகள் முடங்கின. இச்சூழ்நிலையில் பணிகளை தொடங்க கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற நிலையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து 3 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்ட பணிகள் மீண்டும் தொடங்கின. அதிக சரக்கு பெட்டகங்களை சுமக்கும் திறனுடைய மிக நீளமான சரக்கு பெட்டக கப்பலை கையாண்டு தூத்துக்குடி வஉசி துறைமுகம் வரலாற்று சாதனை படைத்துள்ளது. வஉ சிதம்பரனார் துறைமுகத்தின் தெற்கு பாரத கேட்வே சரக்கு பெட்டக முனையத்திற்கு MV MSC மைக்லே எனும் மிகப்பெரிய சரக்கு கப்பல் வந்தடைந்தது. 304 மீட்டர் நீளமும் 40 மீட்டர் அகலமும் கொண்ட சரக்கு பெட்டக கப்பலை வெற்றிகரமாக கையாண்டு வஉ சிதம்பரனார் துறைமுகம் சாதனை படைத்துள்ளது. திருத்தணி அருகே எஸ்பி கண்டிகை கிராமத்தில் நியாய விலைக் கடையில் அரிசி, பருப்பு, எண்ணெய் வழங்க 300 ரூபாய் மதிப்புள்ள சோப்பு, மஞ்சள் தூள், டீ தூள் ஆகியவற்றை வாங்க வேண்டும் என கட்டாயப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நியாய விலைக் கடை விற்பனையாளரின் நடவடிக்கை குறித்து MLA சந்திரனிடம் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து அவர் கடை விற்பனையாளரை செல்போனில் அழைத்து பொதுமக்களை கட்டாயப்படுத்த வேண்டாம், தேவையானதை மட்டும் வழங்கும்படி அறிவுறுத்தினார். பொள்ளாச்சி அருகே இயற்கை விவசாயியின் திருமண மணிவிழாவை கிராமிய கலை திருவிழாவாக நடத்தி மகள்கள் பெற்றோரை மகிழ்ச்சிப்படுத்தினர். அங்கலங்குறிச்சியில் ரவிச்சந்திரன், சசிரூபா தம்பதியர் பறை இசைத்து துடும்பாட்டம், ஒயிலாட்டம் போன்ற பாரம்பரிய இசை கருவிகளை இசைத்தும் கொண்டாடினர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழ்நாடு உள்துறை செயலாளர், DGP ஆகியோர் ஜனவரி 12ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டில் நெல்லை சுத்தமல்லி காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றிய சந்திரசேகர் மீதான துறை ரீதியான நடவடிக்கை தொடர்பான வழக்கில் DGP உத்தரவை ரத்து செய்ய உத்தரவிடப்பட்டது. உத்தரவை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்காத குற்றச்சாட்டில் நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியினர் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற ஸ்டிக்கர் ஒட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு போக்குவரத்து கழகம் என மட்டும் இருப்பதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் அரசியல் கட்சித் தலைவர்கள், உலக நாடுகளின் கொடிகளை கொண்டு கிறிஸ்துமஸ் குடிலை உருவாக்கியுள்ளார். அரியாங்குப்பம் உப்புக்கார வீதியைச் சேர்ந்த ஆசிரியரான சுந்தரராசு 2026 புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தும் வகையில் குடிலை அமைத்துள்ளார். அதில் மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள் ஆகியவற்றின் தலைவர்கள் மற்றும் கட்சிக் கொடிகள் இடம்பெற்றுள்ளன. போதைப்பொருள் வழக்கில் இந்து மக்கள் கட்சி நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் கைதான நிலையில் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். வேளாங்கண்ணியில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான மெஸ்கலின் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் இந்து மக்கள் கட்சியின் நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரனை கட்சியிலிருந்து நீக்குவதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே தாய்சேய் நல விடுதியின் மேற்கூரை பெயர்ந்து கீழே விழுந்தது. குன்னத்தூர் பகுதியில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இதில் கர்ப்பிணிகள் மற்றும் தாய்சேய் நலப்பகுதி கட்டடம் கடந்த ஆண்டு புதிதாக கட்டப்பட்டது. இக்கட்டடத்தின் மேற்கூரை பெயர்ந்து நோயாளிகள் படுக்கும் கட்டில் மற்றும் இதர பகுதிகளில் விழுந்தது. நல்வாய்ப்பாக நோயாளிகள் மற்றும் செவிலியர்கள் யாரும் இல்லாததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. தமிழ்நாட்டின் பிரதான துறைமுகமாக விளங்கிய தனுஷ்கோடி ஆழி பேரலையால் அழிந்து இன்றோடு 61 ஆண்டுகள் கடந்துள்ளன.
61 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் ஆழிப்பேரலை புரட்டி போட்ட தனுஷ்கோடி மிச்சமுள்ள எச்சங்களுடன் நினைவு சின்னமாக காட்சியளிக்கிறது. தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் கப்பல் போக்குவரத்து தொடங்கிய பொன்விழா ஆண்டு 1964. அதே ஆண்டில் வங்கக்கடலில் உருவான புயல் ஒன்று டிசம்பர் 23ஆம் தேதி அதிகாலை தனுஷ்கோடியில் கரையை கடந்தது. புயலின் வெளிப்பாடாக கடும் மழையுடன் மணிக்கு சுமார் 280 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியது. அப்பொழுது எழுந்த ஆழிப்பேரலையில் சிக்கி தனுஷ்கோடி நோக்கி வந்து கொண்டிருந்த போட் மெயில் ரயிலின் சில பெட்டிகள் ஆழ்கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டன. இதில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதன் பின்னரும் தொடர்ந்து வீசிய புயலில் சிக்கி தனுஷ்கோடி என்ற நகரமே உருக்குலைந்து போனது. ரயில் நிலையங்கள், அஞ்சலகம், மருத்துவமனை, கோவில்கள், தேவாலயம் என ஒன்று கூட புயலின் பிடியில் இருந்து தப்பவில்லை. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். புயலின் கோரத்தை உணர்ந்த அரசு தனுஷ்கோடியை மனிதர்கள் வாழ தகுதியற்ற பகுதியாக அறிவித்தது. எனினும் புயலில் மிஞ்சிய கட்டடங்களை பார்வையிட தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் தனுஷ்கோடிக்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பவளப்பாறைகளால் கட்டப்பட்ட தேவாலய கட்டட கற்களை சுற்றுலா பயணிகள் உடைத்து எடுத்துச் செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பார்த்து இந்த கல் மிதக்கிற பாறை அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த கல்லை ஃபுல்லாக உடச்சு அழுட்டு போறாங்க. ஆனால் அந்த கல்லுலாம் அதிகமாக மிதக்காது. நடக்கிற பாதையெல்லாம் உடஞ்சி கிடக்கு. இந்த சர்ச்சை பாதுகாக்கிறதுக்கு கம்பி வேலி மாதிரியே போட்டு உள்ள டூரிஸ்ட் போகாத அளவுக்கு போட்டாங்கன்னா இந்த சர்ச்சை பாதுகாக்கலாம். ஏன் இந்த ஆலயத்தை மறுபடியும் புதுப்பிக்க கூடாது? மக்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செய்து இந்த ஆலயத்தை நல்லா புதுப்பிச்சா இன்னும் ஆண்டவருடைய அருள் நிறையா இருக்கும். சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான கழிவறை, தொலைத்தொடர்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டுமென சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எலக்ட்ரிசிட்டி தேவைதான், ஆனால் எலக்ட்ரிசிட்டி இங்கே போட முடியாது. காத்தடிக்கும், 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு காத்தடிக்கும். என்ன வர்ற டூரிஸ்ட்டுக்கு பாத்ரூம் வசதி கிடையாது. வர்றவங்க அதான் மெயினாக கேட்குறாங்க. ஒரு 5-10 பாத்ரூம் பண்ணி கொடுத்தாங்கன்னா இங்கே உள்ளவங்களே பராமரிச்சுக்கிடுவாங்க. சுற்றுலா பயணிகளின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து தேவாலயத்தையும் பராமரித்து பாதுகாக்க அரசு முன்வருமா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் வீரகுமரன்.